ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீமை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எப்படி ரெட்லேருந்து க்ரீனாக மாறப்போம். அதுவும் 2024 கண்டிப்பாக மாறணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அட்வான்ஸ் கோபைலட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக உங்களை மாற்றும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எண்ட் டு எண்ட் பாருங்கள். இதில் என்னென்னலாம் சொல்கிறோன்னா, ஸ்ட்ரைக் செலெக்ஷன் எப்படி செலக்ட் பண்ணுறது, இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன் என்ன, என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட், ஃபைனல் எக்ஸிக்யூஷன் வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 93% வின் ரேட் இன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மேஜிக் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். மேஜிக் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். நம்ம எஸ்டர்டேவோட நிஃப்டியோட க்ளோஸ் ப்ரைஸ் என்னவோ அதனுடைய நியரஸ்ட் 100 தான் மேஜிக் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இந்த க்ளோஸை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து என்எஸ்சி வெப்சைட்லேருந்து நீங்கள் எடுத்துங்க ஈஸியாக. இல்லைன்னா நிஃப்டியில் டே சார்ட்டை வச்சு தான் நீங்கள் செக் பண்ணணும் இதனுடைய க்ளோஸ். எக்ஸாம்பிள், நேற்று எஸ்டர்டேவோட நிஃப்டியோட க்ளோஸ் ப்ரைஸ் 25,765 இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 25,800. ஃபார் எக்ஸாம்பிள் 25,725 வந்து எஸ்டர்டேவோட க்ளோஸ் இருந்துச்சுன்னா நம்மளுடைய எம்எஸ்பி என்னன்னா 25,700. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 3-வே ரோட்டில் இந்த இடத்துல இருக்கிறோம். இதுதான் நம்ம வந்து மேஜிக் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா ஈஸியாக நீங்கள் லெஃப்ட்டில் போனாலும் ரைட்டில் போனாலும் ஈஸியாக போகலாம். இந்த இடம் தான் டிசைட் பண்ணுது. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்னாலும் இந்த பக்கம் ஃபார் எக்ஸாம்பிள் மேலே போகும்போது கீழே வச்சுக்கலாம். இங்கே ஸ்டாப் லாஸ், இங்கே கீழே வரும்போது நீங்கள் மேலே வச்சுக்கலாம். ஈஸியாக அண்ட் ஒன் மேஜிக் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகே, ஏன் நம்ம 100 செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளுங்க, ஒன்றும் இல்லைங்க. இதே லாஜிக்கை நீங்கள் இங்கே அப்ளை பண்ணுங்கள் இந்த ரோட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100 செலக்ட் பண்ணுறேன்னா பைபாஸில் போகிறோன்னு அர்த்தம். 100 எல்லாம் இதே நீங்கள் 50, அதை வந்து 750, 650 அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் ரோடில் போகிறீங்க அர்த்தம். ரெண்டுமே ரோடு தான், ரெண்டுமே போகும். பட் ஆனால் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்றது பவர்ஃபுல்னால் உங்களுக்கே தெரியும், நீங்களே போய் பாருங்கள். ஓஏ டேட்டா வால்யூம்லாம் இதில் அதிகம், இதில் கொஞ்சம் கம்மி. அதுக்காக இதில் வந்து ஸ்டாப் லாஸ்லாம் அடிக்குமா? சிம்பிள் லாஜிக். இதில் போனாலும் ஆக்சிடென்ட் நடக்கும், இதில் போனாலும் ஆக்சிடென்ட் நடக்கும். ஆனால் இதில் வந்து நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட் கம்மியாக இருக்கும், இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவ்வளோதானே தவிர மற்றபடி எல்லாமே சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்க போகிறது பேட்டர்ன்ஸில் முக்கியமாக 3 பேட்டர்ன்ஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈக்குவல் டபுள் பாட்டம், ஹையர் ஹை டபுள் பாட்டம், லோயர் லோ டபுள் பாட்டம். ஒன்றும் இல்லைங்க, ஈக்குவல்னால் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஹையர் ஹை, லோயர் லோ, இது எல்லாருக்குமே தெரியும். இதில் இம்பார்ட்டண்ட்டாக நான் ஒரு 2 டெக்னிக்கை மட்டும் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து எந்த சார்ட்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலாக இருந்தாலும் புட்டுவாக இருந்தாலும் நம்மளுடைய ப்ரீமியம் சார்ட்டில் தான் யூஸ் பண்ணணும். இண்டெக்ஸ் சார்ட்டில் ஆப்ஷன்ஸில் யூஸ் பண்ணாலும் அவ்வளோவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. அதை விட பவர்ஃபுல் நம்மளுடைய ப்ரீமியம் சார்ட்டில் யூஸ் பண்ணால் இந்த 3 பேட்டர்னுமே வேறு லெவலில் ஒர்க் ஆகும். ஓகே, ஒன்று இண்டெக்ஸ் சார்ட்லேருந்து ப்ரீமியம் சார்ட்டு சொல்லிட்டோம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த லைன். இதை வந்து நம்ம மேஜிக் லைன் சொல்கிறோம். இந்த மேஜிக் லைன்ஸில் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல உருவாச்சு வச்சிங்களேன், அது ரொம்ப 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 பவர்ஃபுல். ஓகே, மேஜிக் லைன்னா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து ப்ரீமியம் சார்ட்டில் 20,700 ஒரு எக்ஸாம்பிள் போட்டேன். அது எல்லாமே கீழே தான் இருக்குது, பட் பரவாயில்ல. இங்கே பாருங்கள், மேஜிக் லோ, மேஜிக் மீடியம், மேஜிக் ஹை, மேஜிக் டார்கெட் பாயிண்ட், மேஜிக் டார்கெட் பாயிண்ட் 1 and 2 பாருங்கள். இந்த இடத்துல ஃபார்ம் ஆனால் பவர்ஃபுல், அதே மாதிரி இந்த இடத்துல ஃபார்ம் ஆனால் பவர்ஃபுல், இந்த இடத்துல ஃபார்ம் ஆகலாம். இதில் எந்த 3த்துல ஏதாவது ஒன்று கூட இருக்கலாம். சில டைம் ஸ்ட்ரெயிட்டாக கூட போகும், அது சொல்ல முடியாது, அதுக்கு மாட்டது. பட் 60 to 70% இந்த மாதிரி இருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, இதில் இன்னொன்றும் நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள். நான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்தேன், உங்களுக்கு பேட்டர்ன் தான் சொல்லி கொடுத்தேன். ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். இது ஃபார்ம் ஆகிடுது, மேஜிக் லைன் இருக்குது. அப்போ இங்கே என்ட்ரி எடுத்தால் இங்கே டார்கெட்னு சொல்கிறான். அப்போ இதுதான் என்ட்ரி, இதுதான் டார்கெட் 1, இது டார்கெட் 2. சப்போஸ் எம்ஜிஎம்மில் என்ட்ரி எடுத்தால் இங்கே தான் என்ட்ரி, இங்கே தான் டார்கெட் 1, இங்கே தான் டார்கெட் 2. சப்போஸ் எம்ஜிஹெச்சில் பண்ணிங்கன்னா இங்கே தான் என்ட்ரி, இங்கே தான் டார்கெட்டு, இங்கே தான் டார்கெட் 1. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா 70% இதுக்குள்ளே தாங்க சுத்தம். மார்க்கெட்டே இதுக்குள்ளே தான் சுத்தம். 20% இங்கே, 10% தாங்க இங்கே. அப்போனா 70, 20, 10 இதுதாங்க 100. இவ்வளோ தாங்க மார்க்கெட்டு. ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க, சிம்பிள். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறோம், அடுத்து என்ன பேட்டர்ன்றது செலக்ட் பண்ணுறோம், இந்த பேட்டர்ன் எங்கே உருவாகுன்றது பார்க்குறோம், என்ட்ரி டார்கெட்டு, என்ட்ரி டார்கெட்டு, என்ட்ரி டார்கெட்டு. என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய கோபைலட் ஸ்ட்ராட்டஜியும் நம்மளுடைய 3 ஸ்டார் மேஜிக்கும் எப்படி 3 ஸ்டார் மேஜிக் தான் உங்களுடைய கோபைலட்டுன்றதை. இந்த கோபைலட்டும் நான் இப்போ சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸும் எப்படி வந்து அலைன் ஆகி ஒர்க் ஆகுதுன்றதை
லைவ் எக்ஸாம்பிளாக ஒன்று நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எப்போவுமே சொல்லிக் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு என்ன செலக்ட் பண்ணோம்? மேஜிக்கோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து 5th டிசனுடைய க்ளோஸ் ப்ரைஸ் என்ன? இங்கே பாருங்கள் 26. இங்கே பாருங்கள் இங்கே என்ன வருதுன்னு. இப்போ என்ன வருதுன்னா 26,186 வந்து நம்மளுடைய க்ளோஸ் ப்ரைஸ். அப்போ 26,200 தான் நம்மளுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ். 26 ஃபஸ்ட்டு வந்து இங்கே நிஃப்டின்னு செலக்ட் பண்ணோம். 26,200 அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எக்ஸ்பைரி ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் ஓகேன்னு அடிச்சிருங்க. இப்போ 26,200 ஓகே அடிச்சிட்டோம். நம்ம எப்பவுமே 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணணும். இதில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் அக்யூரசி. பட் நீங்கள் வேணும்னா நீங்கள் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அக்யூரசின்னு பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் தான். 15 மினிட்ஸ் 1 hour அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்மளுடைய அக்யூரசி பிரகாரம் 3 மினிட்ஸ் தான். ஓகே, இப்போது நம்மளுடைய மேஜிக் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணிட்டோம். 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? இப்போது நம்மளுடைய இது பார்க்குற போகிறேன். இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ நம்மளுக்கு மேஜிக் லைன்ஸ் வந்துடுச்சு. மேஜிக் லைன் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இது இண்டெக்ஸ் மேலே வந்து இண்டெக்ஸ் இருக்குது, கீழே வந்து இந்த நம்மளுடைய 3 ஸ்டார் மேஜிக் இருக்குது. அப்போது உங்களுடைய சார்ட் இண்டெக்ஸ் சார்ட்டும் மேலே இருக்குது. நீங்கள் பேரலாக இதையும் பார்க்கலாம், உங்களுடைய இதையும் பார்க்கலாம். நீங்கள் பாதி கூட வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இண்டெக்ஸ் சார்ட்டும் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம், இந்த ப்ரீமியம் சார்ட்டும் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். 26,200 சொன்னவொடனே உங்களுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து கால் அண்ட் புட்டு. எப்போவுமே நம்மளுடைய கேண்டல்ஸை பொறுத்த வரைக்கும், நம்மளுடைய 3 ஸ்டார் மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் கேண்டல்ஸ் எல்லாமே, கால் கேண்டல் எல்லாமே க்ரீனில் தான் இருக்கும். புட் கேண்டல் எல்லாமே ரெட்டில் தான் இருக்கும். அது ரெட்டு க்ரீன்லாம் மாறாது. ஒரே ஒரு கலர் தான். கால்னால் க்ரீன், புட்டுனா ரெட்டு. அவ்வளோதான், சிம்பிள். உங்களுடைய மைண்டை மாற்றவே மாற்றாது. இறங்கதா இருதான், நீங்கள் வந்து ப்ராசஸை ஃபாலோ பண்ணால் போதும். ஓகே ஓகே, இப்போ கேண்டல்ஸும் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. என்ன கால்னா என்ன கேண்டல்ஸ் கலரு, புட்டுனா என்ன கேண்டல் கலருன்னு. இதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இங்கே தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகே, ஆனால் நம்மளுடைய இண்டிகேட்டர் இங்கேயே எடுக்குது. அப்போனா என்னென்னா, இண்டிகேட்டருக்கு வந்து ஒன்லி பேட்டர்ன் மட்டும் பார்க்காது, பேட்டர்னில் இருக்கிற டேட்டாவையும் பார்க்கும். இதுக்கு எக்கச்சக்கமாக ஓஏ டேட்டா ப்ளஸ் மாதிரி இன்னொரு 4-5 ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதை வச்சு என்ட்ரி எடுக்கும். ஸோ நம்மளுக்கு முன்னாடியே என்ட்ரி சிக்னல் கொடுத்துரும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் என்ட்ரின்னு இங்கே ஃபீல் பண்ணி இங்கே என்ட்ரி வந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். சப்போஸ் உங்களதில் என்ட்ரி வந்துட்டு இங்கே என்ட்ரி வரலன்னா நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா இந்த பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்கள். இருந்துச்சுனாலும் நீங்கள் எடுக்கலாம். ஒன்று. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் இங்கே எவ்வளோ பவர்ன்றது. காலோட பவர் இங்கே, புட்டோட பவர் இதுதான் ஓவரால் பவர். இப்போ வந்து இப்போதைக்கு வந்து எல்லாமே புட் சைடில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், புட் சைடுன்னு சொல்கிறேன். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து முக்கியமானது பார்த்திங்கன்னா, இங்கே என்ட்ரி பண்ணும்போதே இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், 16th டிசம்பர் வந்து நம்மளுடைய எக்ஸ்பைரி, 26,200 புட்டுன்றது தான் நம்மளுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இப்போ இந்த என்ட்ரி பாருங்கள், 153 இஸ் த ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு. எஸ்எல் எவ்வளோ? 134. அதனுடைய டிஃப்ரென்ஸ் தான் 19. 150லேருந்து 134 மைனஸ் பண்ணால் 19. இதுதான் டிஃப்ரென்ஸ். அப்போ 19 × 75 தான் 1442 வந்து உங்களுடைய எஸ்எல் அமௌண்ட்டு. அப்போ உங்களுக்கு என்ட்ரி தெரிஞ்சிச்சு, எஸ்எல் தெரிஞ்சிச்சு. இந்த வாரத்துக்கு உடனே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, 19 பாயிண்ட்ஸ் தான் எஸ்எல். ஓகே, இப்போ எஸ்எல் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுதுன்னா, இங்கே பாருங்கள் இந்த க்ரீன் கலர் லைன்ஸ் வருது பாருங்கள். இதுதான் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். நம்மளுடைய கேபிட்டலை சேவ் பண்ணுற ஒரு முக்கியமான லைன். நம்மளோட மேஜிக் லைன் மாதிரி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைன் பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் போயிட்டே இருக்குது. எங்கே இதை டச் பண்ணுது, நம்மளுடைய ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அடிச்சுது. இதில் ஒரு பியூட்டி பாருங்கள், இங்கே பவர் ஆகி முடித்த உடனே எப்படி இருக்குது பாருங்கள். இங்கேயும் வந்து பாருங்கள் ஹையர் ஐ பேட்டர்ன் வந்திருக்கு, அப்படியே போச்சு பாருங்கள். மேஜிக் லைனில் வந்தோடனே நல்லா பவராக கொடுத்தோடனே என்ன ஆச்சு, அடுத்து சல்லுன்னு போய்ட்டு மேஜிக் டார்கெட் பாயிண்ட் அடிச்சிட்டோம். இன்னும் 2-3 நாள் பேக் டெஸ்டிங் டேட்டாவை நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம மேஜிக் லைன்ஸு பாருங்கள், அது எப்படிலாம் வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு டேட் இது. ஓகே, இங்கே பாருங்கள் ரீடெஸ்ட் வருது, மறுபடியும் இங்கேருந்து போகிறான். கரெக்டாக பாருங்கள் எம்ஜிஎம்மை டச் பண்ணுது. இதாங்க பியூட்டி. இந்த மாதிரி நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் எடுக்குது, எம்ஜிஎம் டச் பண்ணிட்டு வருது, மறுபடியும் இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு இங்கே போகுது.
இங்கே பாருங்கள் எம்ஜிஎம் அதனால் பிரேக் பண்ண முடியல, அதனால் கீழே வரும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பியூட்டி என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் ட்ரேடிங் கம்யூனிட்டியில், தமிழ் கம்யூனிட்டியில் நிஃப்டியோட சார்ட்டை நீங்கள் இங்கே மேலே பார்க்குறீங்க, கால் அண்ட் புட்டை நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. நீங்கள் சார்ட்டை போய்ட்டு 2-3 சார்ட்டை ஓப்பன் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இது வந்து சிம்பிளாக இங்கே பாருங்கள், 3 லைன் தான். நீங்கள் உங்களுடைய 70% ட்ரேடே இதுக்குள்ளே தான் நடக்க போகுது. அப்போது உங்களுக்கு இண்டெக்ஸ் சார்ட்டும் இருக்கும். இண்டெக்ஸ் சார்ட்டில் நீங்கள் எது வேணாலும் சார்ட்டை க்ளீனாக வச்சுக்கிட்டா தான் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியும். நீங்கள் எக்கச்சக்க கோடு போட்டிங்கனாவே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க, இது கரெக்டாக இல்லை அது கரெக்டாக, இந்த மாதிரியே பண்ணிவிடுவோம். அதனால் உங்களுக்கு இண்டெக்ஸில் நீங்கள் கோடு போட்டிருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியும். ஆனால் இதில் வந்து நீங்கள் மேஜிக் லைன்ஸை வச்சு 100% அப்படியே பண்ணலாம். ஓகே, இப்போ கடைசியாக லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரைடே நம்ம நடந்ததை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். பாருங்கள், ஃப்ரைடேவை பாருங்கள், நம்மளுடைய பிரகாரம் வந்து கேப் அப் அன்றைக்கி நம்ம பிரகாரம் வந்து இது வந்து இங்கே தான் என்ட்ரி வந்திருக்கு. நம்ம என்ன மேஜிக் லைனில் மிட்டில் இருக்குது, நம்ம என்ட்ரி எடுத்துருக்கூடாது. ஓகே, நம்ம சிக்னல் தருது, டேட்டா வச்சு நம்மளுக்கு சிக்னல் தருது. ஆனால் அங்கே போய் மேஜிக் ஐயை நம்ம டச் பண்ணவே முடியல. அதனால் வந்து மறுபடியும் கீழே வந்துச்சு. பாருங்கள், அதனுடைய பவர் அப்படியே கம்மியாகிட்டே வருது. அப்போ நீங்கள் இங்கேயே நீங்கள் எக்ஸிட் ஆகினா ஓகே, நோ ப்ராப்ளம். ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது பார்ட் ஆஃப் த கேம். ஓகே, ஸ்டாப் லாஸே அடிச்சிச்சு வச்சிங்களா ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பாருங்கள், நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, மேஜிக் மீடியமில் நம்மளுக்கு என்ன இருக்குது, டபுள் பாட்டம் இருக்குது. இது பாருங்கள், ட்ரிபிள் பாட்டம் இருக்குது, இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், எத்தனை மணிக்கு எடுத்துச்சு, 11 o'clock எடுத்துச்சு டைம்னா. நம்மளுடைய எஸ்எல் அடிச்சது 11:24. அப்பா, இவ்வளோ நேரம் அடிச்சு. இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன வச்சிங்களேன், ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் டிகே ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் நம்மளுக்கு எப்போவுமே வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இல்லை டார்கெட் இல்லை ஸ்டாப் லாஸ், இந்த 3 மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். இதில் ஒரு இன்னொரு பியூட்டியான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த லைன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமோ வரைகிறதுக்கு, அவங்க பாருங்கள், இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் இங்கேயே போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்குது வச்சிங்களேன், இதே நீங்கள் வந்து சார்ட்டை வந்து நீங்கள் இங்கேயே அலைன் பண்ணலாம். ஸோ இதுவும் ஈக்குவலாக இருக்குதா, இல்லை இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் பாக்ஸ் சார்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே. ஸோ நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, நீங்கள் இதை 2-3 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு நாள் நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இது வந்து என்றைக்குன்னா வந்து நம்மளுடைய இந்த இன்றைக்கி ஃப்ரைடே 5th December அன்றைக்கி என்ட்ரி எடுத்து எங்கே நம்மளுடைய டார்கெட் வச்சுருப்பாங்க, எம்டிபி ஷார்ப்பாக அடிச்சுருப்பாருங்க, ஷார்ப்பாக அடிச்சுது. அன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபெட்ரேட் நம்ம பண்ணோம்ல, அன்றைக்கி வந்து இது எவ்வளோ ஷார்ப்பாக அடிச்சது பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே அடிச்சிருக்கு. நம்மளுக்கு தேவை ஒரு ட்ரேடு பர்ஃபெக்டாக அடிச்சு 299 373. இது வந்து ஆக்சுவலாக வந்து நெக்ஸ்ட் வீக்கு எக்ஸ்பைரினால இது இருக்குது. அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் கம்மியாக இருந்திருக்கும், நல்லாவே ஃபோர்ஸாக வந்திருக்கும். இது வந்து 1 week எக்ஸ்ட்ரா, பட் அது இருந்தாலுமே இது சூப்பராக அடிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாங்க நம்மளுடைய 3 star மேஜிக்கை பொறுத்த வரைக்கும். அட்வான்ஸ் கோ பைலட் ஸ்ட்ராட்டஜியோட 5 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஸ்ட்ரைக் செலெக்ஷன், அதுதான் நம்ம மேஜிக் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து மேஜிக் லைன்ஸ் நம்ம பார்த்துட்டோம், மீடியம், ஹை, லோ. அடுத்து வந்து பேட்டர்னை எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், அப்புறம் எந்தெந்தெல்லாம் வந்து பேட்டர்ன்ஸ் உருவாங்கன்னா அது பவர்ஃபுல், அப்புறம் 3 star மேஜிக்கோட செட்டிங்ஸு, அப்புறம் எங்கே என்ட்ரி எடுத்தால் ஸ்டாப் லாஸ்ட்டு, டார்கெட் 2, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எங்கே, அப்புறம் லாஸ்ட் 3 daysோட பேக் டேட்டா, லைவ் பேக் டேட்டாவை நம்ம பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் நில்லுங்க. நம்ம ட்ரேடிங்கில் 100% வின்னிங்கிறது கிடையவே கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜியும் 93% தான் வின்னிங் ரேட். இருந்தாலுமே நம்ம ஃபெயிலியரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில நாட்கள் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், அதுதான் சந்தையினோட விதி. இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு நம்ம உடனே வந்து பணத்தை போட்டு ட்ரேட் பண்ண முடியுமானா இல்லை. அதுக்கும் நம்மளுடைய கோல்டன் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய கோல்டன் ரூல் என்னன்னா, ஒரு லாட் ஒரு ட்ரேட் 1 monthக்கு ஒரே ஸ்ட்ராட்டஜி தான், ஒரே டைம் ஃப்ரேம் தான். இதை நீங்கள் வந்து 3 star மேஜிக்கில் மட்டும் இல்லை, உங்களுடைய ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் கூட நீங்கள் ரெட்டில் இருந்துன்னா க்ரீனாக கன்வெர்ட் பண்ணலாம். இதை 30 days ஃபாலோ பண்ணுங்கள், 100% நீங்கள் க்ரீனாக மாறிடுவீங்க. எப்படி வேலை செய்யுதுன்ற பார்க்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் 3 star மேஜிக்கை 3 day ட்ரையல் லைவ் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி பயன்படுத்தி இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் வேறு ஏதேனும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் பதில் சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். க்ரீனில் இருக்கிறோமா ரெட்டில் இருக்கிறோமான்றதையும் நம்ம இங்கே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த முக்கியமான ட்ரேடிங் வீடியோவில் சந்திக்கலாம்.